கர்த்தராகிய இயேசுவுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படி இயேசுவின் மரணத்தை பவுல்தான் கர்த்தராகிய இயேசுவுடைய ஜீவன் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படி யாருடைய மரணத்தை? இயேசுவின் மரணத்தை எப்போது எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். ஐயா, பிசாசு ரெண்டுக்கு பயப்படுவான். ஒன்று மரணத்துக்கு, அடுத்தது உயிர்த்தெழுதலுக்கு. நீங்கள் மரணத்தையும் அறிக்கை செய்யணும், உயிர்த்தெழுதலையும் அறிக்கை செய்யணும். எனக்கு காயம், என் மீறுமத்தம் காயப்பட்டீர், என் அக்கிரமத்தில் நொறுக்கப்பட்டீர், எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின எப்பா உங்கள் மேல் வந்தது ஐயா. நான் பாவிகளாக இருக்கையில் தாடி என் மேலே அன்பு கூர்ந்து உங்களுடைய குமாரனை கொடுத்தார் ஐயா. அந்த மரணத்துக்காக சோத்திரம். அந்த மரணத்துக்காக மாத்திரம் இல்லை, அவர் எனக்காக உயிரோடு எழுந்திருக்கிறாரு. அவர் எனக்காய், என் குடும்பத்துக்காய், என் பிள்ளைகளுக்காய், என்னுடைய ஆசீர்வாதங்களுக்காய் அவர் ஏசாயாவில் சொல்லப்பட்டபடி அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார் என்ற தீர்க்க தரிசனத்தின்படி அவர் அடிக்கடி உயிர்த்தெழுமே சீசர்களுக்கு சொன்னபடி அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆகவே இப்போது நான் இயேசுவின் மரணத்திலும் இயேசுவின் உயிர்த்தெழுதலிலும் நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் கன்ஃபஸ் பண்ணாவே நீங்கள் பிசாசுக்கு பயத்தை உண்டு பண்ணுறீங்க. நான் இயேசுவின் மரணத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறேன், இயேசுவின் உயிர்த்தெழுதலில் இணைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னாவே பிசாசுக்கு பயம். இதைத்தான் மறுபடியும் சொல்கிறேன். கர்த்தராகிய இயேசுவுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படி இயேசுவின் மரணத்தை எப்போது எங்கள் சரீரத்தில் சுமந்து, அந்த வார்த்தைக்கு அப்படிங்க, இயேசுவின் ஜீவன் சரீரத்தில் விளங்கும்படி. சரீரத்தில், அப்போ சரீரத்தில் விளங்குதல், சரீரத்தில் விளங்குதல், அவருடைய கிருபை விளங்குறது, அவருடைய பிரசன்னம் விளங்குது, அவருடைய மகிமை விளங்குது, அவருடைய கிருபை, அவருடைய ஆறுதல் விளங்குது, அவருடைய ஹீலிங் விளங்குது. ஏன்ட்ட மாத்திரம் இல்லை, உங்களுக்குள்ள அவர் வாசமாக இருக்கிறார். எங்கே மரணம் இருக்கும் அங்கே ஜீவன் இருக்கும். எங்கே கிறிஸ்துவின் மரணம், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்த வெளிச்சம் இருக்கோ அங்கே சூப்பர் நேச்சுரல். எங்கே கிறிஸ்துவின் மரணம், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்த அந்த வெளிச்சம் அவங்கள் ஆவியிலே வெளிப்பாடாக இருக்கிறதோ அவங்களை குறித்து பிசாசுக்கு பயம் இருந்து கொண்டே இருக்கும்.